முரளி லலிதாவை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து சாவி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஸ்டெல்லா பாட்டி வீட்டுக்கு போக, இங்க நம்ம பாட்டி லலிதாவை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா அதை வெளியே காட்டிக்காம யாரும்மா நீ இங்க என்ன பண்றேன்னு கேட்க, நான் முரளியோட ஃப்ரெண்டு அவன் கூட தான் தங்க போறேன்னு சொல்ல, யாரு அவனா? அவன் சரியான பொறுக்கி பையன் முள்ள மாதிரி பையனாச்சே, அவன் கூட போய் தங்க போறேன்னு சொல்றியேம்மான்னு கேட்க, உங்க வயசுக்கு மரியாதை கொடுத்து தான் சும்மா இருக்கேன், அவனை பத்தி தப்பா பேசுற வேலையெல்லாம் வேணாம், வயசான காலத்துல சோத்த தின்னமான்னு இருக்காம அடுத்த வீட்டுல என்ன மூக்க நுழைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, யார பார்த்து என்னடி சொல்றேன்னு பாட்டி ஏகுற, ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடந்துகிட்டு இருக்க. முரளி வேமா ஓடி வந்து ஏய் பாட்டி பாட்டின்னு சொல்ல, லலிதாவும் ஐயோ சாரி பாட்டி தெரியாம பேசிட்டேன்னு சொல்றா. பாட்டியுமே சிரிச்சுக்கிட்டு நான் சும்மாதாமா வம்பளுத்தேன் உள்ள வான்னு கூப்பிடுறாங்க. சரி நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனதும் பாட்டி முரளி கிட்ட இந்த பொண்ணை ஏற்கனவே நான் கோயில்ல பாத்திருக்கேன்டா, இவளை பார்த்ததுமே இந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன், அதே மாதிரியே இவளை கூட்டு வந்துட்டேன்னு சொல்ல, அட பாட்டி கொஞ்சம் அடக்கி வாசி, அவங்க எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, தயவு செஞ்சு எதையாவது பேசி கெடுத்து வச்சிராதுன்னு சொல்றான். அப்புறம் முரளி லலிதாவுக்கும் நம்ம பாட்டிக்கும் தோசையெல்லாம் சுட்டு கொடுத்து எல்லாம் சாப்பிட்டு முடிக்க, நம்ம பாட்டி நாங்க ரெண்டு கேர்ள்ஸும் உள்ள படுத்துக்கிறோம் நீ வெளியே படுத்துக்கோன்னு சொல்றாங்க. முரளியும் வெளியே கொசுக்கடியில தூக்க வராம உட்கார்ந்துருக்க, லலிதா வந்து போர்வையை கொடுத்து ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்க, முரளி உட்கார்ந்த மாதிரியே தூங்கிடுறான். அப்புறம் அவனையும் படுக்க வச்சுட்டு போர்வையெல்லாம் பொத்தி விட்டு அவளும் தூங்க போறா. காலையில ராஜா கால் பண்ணி சிவகுமார் கிட்ட பைக்கெல்லாம் திருடுற கேங்கோட டீடைல் இருக்கும் அதெல்லாம் வாங்கிட்டு அவங்களெல்லாம் நேர்ல போய் பார்த்து ஸ்டேஷனுக்கு கூட்டுவான்னு சொல்றான். அவனுங்களையும் பிடிச்சு ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்தா, ஒருத்தன் பைக் திருடுறதையே விட்டுட்டேன்னு சொல்றான், ஒருத்தன் என்ன சார் ஸ்பிளெண்டரை போய் திருடுறேன்னு அசிங்கப்படுத்துறீங்க, நம்ம டார்கெட் எல்லாமே 150 சிசிக்கு மேலதான்னு சொல்றான். இன்னொருத்தன் இட்ஸ் வெரி ராங் சார், நாங்க டீல் பண்றது எல்லாமே சூப்பர் பைக்ஸ் அண்ட் சூப்பர் கார்ஸ் மட்டும் தான் சொல்றான். இவங்க எல்லாத்துக்கும் ரெண்டு அடியை போட்டு அனுப்பிவிட, அப்புறம் முரளியோட ஃப்ரெண்டு வினோத் ஸ்டேஷனுக்கு வந்து பாஸ்போர்ட் விஷயமா ஏற்கனவே வந்தேன்ல சார், நீங்க கூட முரளின்னு ஒருத்தரை பார்க்க சொன்னீங்கன்னு சொல்ல, இப்ப அந்த கான்ஸ்டபிள் மாறிட்டாருன்னு கவிஞனை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு பாருங்கன்னு சொல்ல, கவிஞனும் எல்லாத்தையும் வெரிஃபை பண்றான். ஸ்டேஷனுக்கு வெளியே முரளி டீ குடிச்சுக்கிட்டு இருக்க வினோத் கால் பண்ண, அட்டன் பண்ணதுமே என்னையா மாப்பிள பார்க்கவே முடியல எங்க இருக்கேன்னு கேட்க, முரளியும் அவனை பார்த்ததுமே ஒளிஞ்சுக்கிட்டு வீட்டுல தான் இருக்கேன்னு போய் சொல்றான். வினோத்தும் சரி மாப்பிள வீட்லயே இரு 10 நிமிஷத்துல வரேன்னு சொல்றான். வினோத் வண்டி எடுத்துட்டு கிளம்புனதுமே அவனுக்கு முன்னாடி வீட்டுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு ரொம்ப மூச்சு வாங்கிட்டு நிக்க, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டா, எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் மாப்பிள்ளைன்னு சொல்லி சமாளிக்க, சரி நாளைக்கு மதியம் நம்ம வீட்டுக்கு சாப்பிடவான்னு கூப்பிடுறான். முரளியும் மதியம் வர முடியாது நான் வேணா நாளைக்கு நைட்டு வரேன்னு சொல்ல, சரி நைட்டு வா ஆனா கண்டிப்பா மறக்காம வந்துடணும்னு சொல்லிட்டு போறான். இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.